என்னதான் உண்மை சம்பவங்கள் நிறைய நடந்திருந்தாலும், அது நிறைய பேரு வெளிப்படையா சொல்லவே ரொம்ப பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஊர் மக்களால அவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். அப்படித்தான் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நண்பர் ஒருத்தர் அவங்க ஊர்ல நடந்த ஒரு உண்மை கதைய நமக்கு ஆடியோவா பேசி அனுப்பியிருக்காரு. அந்த ஆடியோல அவர் குறிப்பிட்டது என்னன்னா, அவரோட பேரையும், அவர் ஊர் பேரையும் அதுல மென்ஷன் பண்ண வேணாம். எங்க மாவட்டத்த மட்டும் வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்டுக்கிட்டு தான் அந்த ஆடியோ அனுப்புனாரு. அந்த ஆடியோ கேட்ட பிறகு, இது உண்மையிலேயே நடந்திருக்குமா? இல்ல அவரோட கற்பனையா? அப்படின்னு எனக்கு ரொம்பவே குழப்பமா தான் இருக்குது இன்ன வரை. இருந்தாலும் அந்த நிகழ்வ உங்களுக்கு நான் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது 1978 திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு பழமையான கிராமம். இந்த கிராமத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிற்றாலயம் ஒன்று இருந்திருக்குது. அந்த சிற்றாலயம் மர்மமான மரணங்கள் நடந்ததால கொஞ்ச நாள்ல மூடப்பட்டு பயன்பாட்டற்று கிடந்திருக்கு. அது ரொம்ப வருஷமா அந்த மாதிரி இருந்ததுனால 1978ல அன்னைக்கு பஞ்சாயத்து தலைவராக இருந்த கண்ணப்பன்கிறவரு அந்த கோயிலை இடிச்சிட்டு பண்ணை நிலமா மாத்திரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அவர் முடிவெடுத்து உள்ளூர்ல ஆளுங்களை கூப்பிடும்போது யாருமே அந்த இடத்த இடிக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த ஊர்ல நடந்த மர்மமான மரணங்கள். இந்த இடிக்க அவர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, அங்க தெய்வ சக்தி இருக்குது, அந்த கோயிலை இடிக்க நீ முடிவெடுக்காத, அது உனக்கு தான் ஆபத்தா முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவரோட பேச்ச பெருசா காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. உள்ளூர்ல தான் ஒரு ஆளும் வரல, நம்ம வெளிமாநில இருந்து போய் ஆளை கூட்டு வருவோம் அப்படின்னு ஒரு குழுவை கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து இடிக்கிறதுக்காக முடிவு எடுக்கிறாங்க. முதல் நாள் வேலை தொடங்குது. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ரொம்பவே வித்தியாசமான நிகழ்வுகள் நிறைய நடக்குது. ஆனா அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அது பெருசா ஒன்றும் தெரியல. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஈவினிங் 3 மணியே போல அங்க வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி திடீர்னு காணாம போயிட்டாரு. அவர் காணாம போனது அங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஒன்றும் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல. காரணம் என்னன்னா, அவர் வெளியில எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்துடுறாங்க. இரவாகுது. அந்த குழு கோயிலே தங்கலான்னு ஒரு முடிவு எடுக்குது. அந்த கோயில்ல தங்கும்போது கோயிலுக்கு பின்னாடி அந்த காணாம போன தொழிலாளியோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் பாதி உணவு உண்ணாவாக்குல கிடந்திருக்குது. ஆனா அவரோட பொருள் எதுவுமே அந்த கோயில்ல இல்லை. அப்ப டிஃபன் பாக்ஸ் யார் போட்டிருப்பானோ குழப்பத்திலே இருக்கும்போது பொழுது விடியுது. மறுநாள் வேலை தொடங்குது. மறுநாள் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ள ஒரு மரத்துல இருந்து ஒரு பெண்ணோட கோபம் கலந்த சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி கேட்டுட்டே இருந்திருக்குது. இதை கேட்ட தொழிலாளிங்க எல்லாம் பயந்து போய் நம்ம இந்த கோயிலை விட்டு இப்படியே தப்பிச்சு வெளில ஓடணும்னு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அப்படி ஓடும்போது அங்க வேலை பார்க்கல பாதி பேர் மட்டும் இல்ல நம்ம இந்த வேலையை முடிக்கணும் தங்கலான்னு முடிவெடுத்து கோயிலுக்குள்ள போறாங்க. பொழுது சாயுது. பொழுது சாய்ந்த நேரம் அவங்களோட அலறல் சத்தம் ஊரோட காதுங்களையே கிழிச்சிருக்குது, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு. இதை கேட்ட ஊர்க்காரங்க ரொம்பவே பயத்துல இருந்து மறுநாள் காலைல கோயிலுக்கு வர்றாங்க. அவங்க கோயிலுக்கு வரும்போது அந்த பாதி பேரோட தலை மட்டும்தான் அந்த கோயில்ல இருந்திருக்குது. அவங்க உடம்பெல்லாம் இன்ன வரையும் கிடைக்கல. அப்பதான் கண்ணப்பனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம ஆரம்பத்திலே அந்த சாமியார் சொன்னதை கேட்டிருக்கணும், தேவையில்லாம தப்பான முடிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த இடம் மறுபயன்பாட்டுக்கு எந்த இதுவுமே இல்லாம மூடியதான் இன்ன வரையும் இருக்குது. அந்த கோயில்ல இறந்தவங்கள பத்தியும் அந்த ஊரை விட்டு போனவங்க குடும்பத்தை பத்தியும் இன்ன வரையும் அந்த ஊருங்களுக்குள்ள பேச்சு எழுப்பிட்டு தான் இருக்குது. அதனாலேயே யாருமே அந்த கோயில் பக்கம் போறதுக்கான முடிவு எடுக்கல. இந்த கதை எவ்வளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வரையும் அந்த ஊர்ல ஒரு பேசப்பட நம்பிக்கையா தான் இருக்குது. இந்த கதையை தெரிவிச்ச அந்த நண்பருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் கதை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையில் திருத்தங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருந்தா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் தரோம், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம்.